God loves each one of us individually. ஒரு பாஸ்டர் பிள்ளையாக இருந்தால் கூட டவுட்டு இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், எப்போதும் சொல்லுவேன், பிள்ளைங்க பெற்றோர்கள் நீங்கள் ஆண்டவரை நம்பி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அவரோட பயணம் பண்ணிட்டுருங்க. உங்கள் பிள்ளைகள் அந்த குறிப்பிட்ட பருவத்துக்கு வரும்பொழுது, நல்லது கெட்டது அறிவு வரும்பொழுது, அப்படின்னா ஒரு 12 வயசு 10-12 வயசுலாம் அந்த மாதிரி வரும்போது அவர்கள் அவரை என்னது அறிக்கையிட்டு தேவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பாவ அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் அவங்க பெற்றோருடைய விசுவாசத்தில் வாழ்ந்துடக்கூடாது. அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, அதனால நான் கிறிஸ்தவன், நான் சண்டே ஸ்கூல் போனேன். ஆனால் அந்த ரிலீஜியஸோடைய மைண்ட் செட்டில் தான் வளர்ந்துருப்பாங்க ஒழிய தேவனை அறியாத அறிவில் வளருவாங்க. ஹலோ, தேவனை அறியாத அறிவில் வளருவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு பிள்ளைங்க அதுங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிற நேரத்தில், இப்போ படிப்புலாம் முடித்து காலேஜுக்கு போகிற டைமு, இப்படிலாம் படிப்புலாம் முடித்த பிறகு வேலைக்கு போவாங்க, சில பேர் காலேஜ் போவாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு விடுதலை கிடச்சிரும். அந்த டைமில் அவங்களுடைய மைண்ட் செட் வேறு மாதிரி போயிடும். கூட்டாளிங்க பார்ப்பாங்க, அப்புறம் காலேஜில் பார்ப்பாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் இவங்கள பாதிச்சிடும். அப்புறம் அவங்க என்ன ஆயிடுவாங்க, பிள்ளைங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுலாம் பார்த்து பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைவாங்க. ஐயோ, என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கலையே, என் பிள்ளைய. புரியுதா? இங்கே நிறையா பேர் அந்த மாதிரி தான். இப்போ காலேஜுக்கு போனோன்னே அங்கே என்ன ஆயிடுறாங்க, கூட்டாளி கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறானுங்க, சிகரெட் அடிக்கிறானுங்க, பப்புக்கு போகிறானுங்க. ஓ, கிறிஸ்தவ ஃபேமிலியாச்சே, இந்த பையன் சர்ச்சில் கித்தார்லாம் வாசித்தானே, வர்ஷிப்லாம் நடத்தினானே, பாஸ்டரோட பிள்ளைங்க. புரியுதா? இந்த பாஸ்டர்னா அவங்க பண்ணாது. God loves each one of us individually. தேவன் நம்மை ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ரீதியில் நேசிக்கிறார். அதனால் ஃபேமிலிக்குள்ளே கொண்டாந்துடாதீங்க. உங்கள் பிள்ளைங்களை எவ்வளோ நீங்கள் தேவனுடைய அறிவில் வளர்த்தாலும் அவர்கள் தேவனை அறிகிற அனுபவத்துக்குள்ளே வரணும். அப்போ எப்படி தேவன் எப்படி அவங்கள முதலாவது அறிஞ்சு கொண்டாரு, அவங்கள நேசிக்கிறான்னு சொல்லி அதை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும். அவங்கள தேட வைக்காதீங்க ஆண்டவரை. நீங்கள் நிறைய பேர் தான் ஆண்டவரை தேடு, காலையே ஆண்டவரை தேடு, அவர் நம்மளை தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம பெணாகணும், நம்மளை கண்டுபிடிக்கணும். அதான் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ நம்மளை இந்த ஜேர்னியில் என்னத்துக்கு வச்சுருக்காருன்னா, நம்மளை கண்டுபிடிச்சி எப்படி அவர் எல்லாத்தையும் வெட்டி அந்த நமக்கு முன்னுக்குள்ள அந்த காடெல்லாம் வெட்டி வழி வகுத்து வந்தார், ஜெயிச்சாரோ அதே மாதிரி அந்த பயணத்தில் நம்ம என்ன செய்யணும், ஜேர்னி பண்ணணும். ஆமென்.